ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதை போல பிரபாகரனை சுட்டுக்கொள் என்று தீட்சித் சொல்லவில்லையா? செப்டம்பர் 15ஆம் தேதி ராத்திரி 87ஆம் வருடம் கேட்டதற்கு இது என்னுடைய உத்தரவல்ல, டெல்லியின் உத்தரவு என்று சொல்லவில்லையா? அதை பதிவு செய்திருக்கிறவன் வைகோ அல்லவே, தியாகு அல்லவே, மணியரசன் அல்லவே, நல்லக்கண் அல்லவே, இந்திய நாட்டினுடைய ராணுவ தளபதியாக இருந்த ஹர்கிராஜ் சிங் அவரும் உயிரோடு இருக்கிறார். புத்தகமும் தடை செய்யப்படவில்லை. எத்தனை லட்சம் தமிழர்கள் அன்றைக்கும் அழிவுக்கு ஆளானார்கள். இந்த இனக்கொலை புரிந்த ராஜபக்சேயை குற்றவாளி கூண்டிலே போர் குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இந்த உணர்வு தமிழகம் எங்கும் பரவ வேண்டும். தமிழகத்திலே உணர்ச்சி அழிந்து விட்டதாக ஒருபோதும் கருத தேவையில்லை. இங்குதான் முத்துக்குமார் அந்த நெருப்பை ஏந்தினான். 17 பேர் தங்களுடைய உயிர்களை தந்தார்கள். அன்றைக்கும் காவல்துறை ஏவிவிட்டு பொண்டாட்டியோடு சண்டை, குடும்ப சண்டை, ஸ்டவ்வடித்து மரணம், இப்படி அறிக்கையோட வைத்தார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. அதனால் தான் யாரும் சொல்ல துணியாத போது முத்துக்குமார் நெஞ்ச துணிவோடு சொன்னார். அவன் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. மருத்துவமனையிலே போய் பதுங்கிக் கொண்டார், ஒளிந்து கொண்டார் கலைஞர் கருணாநிதி. முத்துக்குமாரனுடைய சடலம் குளத்தூரிலே கிடந்த போது இவருடைய மகன் மத்திய அமைச்சர் அவருக்கு கடாவட்டி தெருவுக்கு தெரு மதுரையிலே பிரியாணி விருந்து வைத்தார்கள். இங்கே அழுது கொண்டிருந்த வேளையில் அதே 30ஆம் தேதி இவர் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கொண்டு வாயிலே இவரை கேக்கு விட்டு அதை கொண்டாடி கொண்டிருந்தார். இவையெல்லாம் சரித்திரத்திலே மறக்க முடியாது. எனவே இந்த கட்டத்தில் ராஜபக்சேயை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற கருத்து உலக நாடுகளிலே ஓங்கி வளர்ந்து வருகிறது. தமிழகத்திலும் எல்லா இடங்களிலும் அது பரவட்டும். அடக்குமுறையின் மூலமாக எங்களை மிரட்ட முடியாது. கருத்து சுதந்திரத்தை பறிக்க முடியாது. தமிழகத்தின் மீனவர்களினுடைய வாழ்வை, உயிர்களை காப்பாற்றுவதற்கு தவறிவிட்ட மத்திய அரசை, மாநில அரசை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஜனநாயக உரிமையை காப்பதற்கு